2026 ஐபிஎல் கப்பை மும்பை இந்தியன்ஸுக்கு தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா பஞ்சாப் கிங்ஸால் இந்த குவாலிஃபையரே ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இப்போ சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களோட கடந்த ஒரு 5 மேட்ச் கண்டினியூவாக தோல்வி அடைஞ்சனால இப்போ வந்து அவங்களால குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டாங்க. இனி அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சுமே கம்பல்சரி ஜெயிச்சேணும் அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கிறாங்க. ஒன்று ஆர்சிபி, இன்னொன்று லக்னோ. அந்த 2 மேட்ச்சுமே கண்டினியூவாக ஜெயிச்சா தான் அவங்க வந்து பிளே ஆஃப் ரேஸ்லேயே நீடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி முதல்ல பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தாங்க. எக்ஸ்பெஷலி பிரயான்ஸ் ஆரியாவும் சரி, பிரப் சிங்கிற நல்ல ஒரு சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரயான்ஸ் ஆரியோடைய விக்கெட்டை குயிக் செஷனில் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் கானோலி, பிரப் சிங்ரன் சிங் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு அட்டாக்கிங் கேம் விளையாண்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் கானோட விக்கெட்டும் எடுக்கப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு பிரப் சிங்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார். ப்ளஸ் நல்லா ஸ்கோருங்கிறது போயிட்டு இருந்தது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு ட்விஸ்ட்டு வர மாதிரி வந்து சர்துல் தாகூர் இல்லை என்ட்ரி கொடுத்து நான் வந்து கேமை மாற்ற போகிறேன்ட்டு ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 விக்கெட்டு. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பிரப் சிங்ரன் சிங்கரோட விக்கெட்டும் சரி, கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டையும் சரி, 2 விக்கெட்டையும் ஒரே ஓவரில் பேக் டு பேக் எடுத்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸு பெரிய ஒரு அடியை வந்து இறக்குனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்டராலும் ஒரு சரியான கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாதனால பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 150-160 அடிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில் உமார் சாய் உள்ளே வந்து திடீர்னு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ப்ளஸ் அந்த ஒரு அதிரடியால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸால் 8 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவரில் 200 ரன்னுங்கிறது அடிக்க முடிஞ்சுது. ஓகே, 201 அப்படிங்கிற ஒரு கடினமான இலக்கெல்லாம் இல்லை. இப்போ 200ங்கிறதுலாம் சாதாரண மேட்ரு. ப்ளஸ் ஆனால் இப்போ இருக்க மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு பெரிய இலக்காக தெரியலாம். ஆனால் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாங்க. 201 அப்படிங்கிற சேசிங் யோகா ஆட ஆரம்பித்தா இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேயில் போட்டு நொறுக்கி எரிஞ்சாங்கன்னு சொல்லி ஆகணும். அது ரிக்கல்டன் ரோஹித் சர்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு உரின்னு உரிச்சாங்க. அதில் ரோஹித்தை விட வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் இன்றைக்கி போட்டு பொழந்து கட்டினார். வேறு லெவலாக இருந்தது. 6 ஓவர்களும் 60 ரன்னுக்கு மேலே அடித்து வெறித்தனமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல தான் ரிக்கல்டன் 48 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நம்மந்தீர் நல்ல ஒரு பயங்கரமாக ஸ்கோரை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ப்ளஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் விக்கெட்டை இழக்கிறாங்க. நம்மந்தீர் வந்த பாலே வந்து 6 அடித்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் விக்கெட்டை விட்டார். ப்ளஸ் ரோஹித் சர்மா விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஆனால் நான் வந்து கேமை முடிச்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா இன்றைக்கி ஒரு ஹீரோவாக மாறினார். வர்மாவுக்கு நல்ல ஒரு அதிரடியாக தொடக்கம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ரூதர் போர்டு அண்ட் வில் ஜாக்ஸ் 2 பேருமே ஒரு அதிரடி அவருக்கும் காமிச்சாங்க. ப்ளஸ் அதனால இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் இந்த ஸ்கோரை அசால்ட்டாக சேஸ் பண்ணி ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சாதகத்தையும் பாதகத்தையுமே உருவாக்கலை. ஆனால் பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாதகத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லி ஆகணும். இனி இருக்கக்கூடிய 2 மேட்ச் கம்பல்சரியாக வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி ஜெயிச்சதுனால பார்த்திங்கன்னா மற்ற டீம்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 டீமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ப்ளஸ் நமக்கு போட்டியாக இருந்த பஞ்சாப் கிங்ஸ் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளஸ் அப்படி நினைக்கக்கூடாது. அவங்கவுங்க மேட்ச்சில் அவங்கவுங்க சரியாக ஜெயிச்சா தான் இப்போ அவங்களும் போக முடியும். ப்ளஸ் அதையும் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சிஎஸ்கேக்கு மேட்ச்சு, இன்றைக்கி லக்னோ கூட இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஓகே, இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா, பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் பிளே ஆஃப்குள் நுழையாதா அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது. சேனல் நேம் வந்து சுருட்டலகலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் சேனல். ப்ளஸ் அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.